கும்பாபிஷேகம் காண்பது கோடி புண்ணியம். அந்த கும்பாபிஷேகம் காண்பதற்கு நமக்கு என்ன செய்யணும்? அந்த பாக்கியம் இருந்தால் தான் பார்க்க முடியுமா? சரி, அந்த கும்பாபிஷேகம் காண்பதால் என்ன புண்ணியம்? ஒன்றுமே இல்லைங்க. பகவானே நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? பகவானேன்னு ஒரு அடி தொழுதுட்டு இருக்கிறோம், கும்பிட்டு இருக்கிறோம், பிரார்த்தனை வச்சுக்கிறோம் இல்லையா? அடுத்த ஜென்மா எனக்கு வேண்டாம். பகவானே, இந்த ஜென்மா எனக்கு போகிறோம், இந்த ஜென்மாவோடு என்னுடைய ஜென்மாவை நீ முடிச்சுக்கணும், எனக்கு அடுத்த பிறவிங்கிறது எனக்கு ஒன்று வேண்டாம் பகவானே, உன்னுடைய பாத கமலத்தில் எனக்கு ஒரு இடம் போரும் பகவானேன்னு பிரார்த்திக்கிறது தான் என்னது பெரிய விஷயம். அந்த பிரார்த்தனை பலிதமாகக்கூடியது. அந்த கும்பாபிஷேகம் கண்டாச்சுன்னா கோடி புண்ணியம் சொல்லியிருக்கா. கும்பாபிஷேகம் கண்ட என்ன? மறுபிறவி கிடையாதான். பகவானுடைய பாதத்தில் நமக்கு என்ன செய்யும்? நம்முடைய ஆன்மா இளைப்பார். ஆகையால் தான் முன்னோர்கள் கும்பாபிஷேகத்தை அந்த அளவுக்கு அதை காண்பது கோடி புண்ணியம் நமக்கு சொல்லி வழி வகுத்தார்கள். வாழ்க வளமுடன்.